இருக்கிற அறுசுவையில நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கிற சுவை கண்டிப்பா அந்த இனிப்பு தான். நம்ம தினம் எடுத்துக்கிற உணவுல ஏதோ ஒரு ஃபார்மெட்ல நம்ம வந்து அந்த இனிப்பை எடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படி எடுத்துக்கிற இனிப்புல பல்வேறு வகையான வகைகள் இருக்கு. அதுல எது எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த டயட் அண்ட் ஹெல்த் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இனிப்புக்கு நம்ம காமனா யூஸ் பண்றது 4 வகையான விஷயம் தாங்க. ஒன்று இந்த வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி, ஜாகரி. நாலாவது பார்த்தீங்கன்னா ஹனி, தேன். ஸோ இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய அல்ல அருந்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல நம்ம சுவைக்காக யூஸ் பண்றோம். இந்த சர்க்கரை அப்படின்னு பேசும்போது ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இந்த சர்க்கரையை முத கரும்புல இருந்து கண்டுபிடிச்ச பெருமை வந்து இந்தியர்களாகிய நமக்கே உரியது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பல்வேறு வெளிநாடுகள்ல உபயோக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சர்க்கரைகள்ல எது இன்றளவு யூஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். ரெண்டாவது, சுகர் இருக்கிறவங்களுக்கு எந்த வகையான சர்க்கரையை நம்ம குறைஞ்சளவாவது நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது, எந்த வகையான சர்க்கரை எடுத்துக்கிட்டா நம்ம உடல் எடை வந்து அதிகமா கூடாம இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கறது மூலமா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 4த்துல எது யூஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலா நம்ம பேசின இந்த 4 பொருட்களுடைய பேசிக் விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த கரும்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பை நம்ம ஆலையில் ஆட்டும் போது அதுல இருந்து நமக்கு ஒரு ஜூஸ் கிடைக்கும், திரவியம் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பாகுன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த பாகுல இருந்து மொலாசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பிரிச்சு எடுக்கும் பொழுதுதான் அந்த சுகர் வந்து ஒயிட்டா மாறுது. அப்படி ஒயிட்டா மாறின அப்புறம் அது கிறிஸ்டலா, அதாவது சின்ன சின்ன பொடிகளா மாறிடும். அது வந்து கலர் மாறாம அதே மாதிரி ஒயிட் கலராகவே மெயின்டைன் ஆகிறதுக்கு சல்ஃபிட்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து ரீஃபைன்டு சுகர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து வெள்ளை சர்க்கரை. ரெண்டாவது விஷயம், அதே கரும்புல இருந்து பாகு உருவாகி அந்த மொலாசஸ் என்ற ஒரு அந்த பாகுல இருக்கிற ஒரு பொருளை பிரிக்காம நம்ம கொண்டு வரும்போது அது வந்து நாட்டு சர்க்கரை இல்ல ப்ரௌன் சுகர் சொல்றோம். இது பாத்தீங்கன்னா அந்த மொலாசஸோட சேர்ந்து இருக்கிறதுனால ப்ரௌன் கலரா இருக்கும். அதே போல அந்த கிறிஸ்டல் சொல்லக்கூடிய துகள் மாதிரி ஆகாம பவுடரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாட்டு சர்க்கரைக்கும் ரிஃபைன்டு சுகரும் டிஃபரன்ஸ். ரெண்டுமே கரும்புல தான் வருது. அந்த மொலாசஸை பிரிச்சு எடுத்தா இது வந்து ரிஃபைன்டு சுகர், மொலாசஸை பிரிச்சு எடுக்கலன்னா இது வந்து நாட்டு சர்க்கரை. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பனை மரத்துல வர பதனிலிருந்து அதே மாதிரி காய்ச்சி பாகு உருவாக்கி அதுல இருந்து இயற்கையாக கொண்டு வர்றது தான் வந்து இந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பனை வெல்லம். நாலாவது விஷயம் தேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 4ல் முதல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலா எந்த ஒரு பொருள் வந்து சுவையா இருந்தாலும், அதாவது இனிப்பாக இருந்தாலும் அதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று சுக்ரோஸ், ரெண்டாவது ஃப்ரக்டோஸ், மூணாவது குளுக்கோஸ், நாலாவது கேலக்டோஸ். இந்த கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஒரு பொருள் வந்து இனிப்பா இருக்கும். இந்த 4த்துலயும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ரீஃபைன்டு சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை. இதுல இருக்கிற 100% பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் வந்து மற்ற 4, அதாவது குளுக்கோஸ், கேலக்டோஸ் அப்புறம் ஃப்ரக்டோஸோட இனிப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் இந்த ஒயிட் சுகர் சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை வந்து மற்ற வகையான சர்க்கரைகளை விட கொஞ்சம் இனிப்பு கூடுதலா இருக்கும். இதுல ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் சுத்தமாவே இருக்காது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில பாத்தீங்கன்னா இந்த சுக்ரோஸ் வந்து 88% இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா மொலாசஸ் மற்றும் மற்ற வகையான இனிப்புகள். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி. இந்த கருப்பட்டியில பாத்தீங்கன்னா 85% சுக்ரோஸ் இருக்கு. மீதி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஹனி, அதாவது தேன்ல பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்கும். 50% பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், 40% பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். இதுதான் அந்த 4 வகையான சர்க்கரைகளும் இருக்கக்கூடிய அந்த சதவீத வகங்கள். ஸோ அந்த 4த்துலயும் நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெயிட் கெயின். எந்த சுகரை சாப்பிட்டா ஈஸியா வெயிட் நம்ம வந்து போட்டுருவோம், உடல் எடை அதிகரிச்சிரும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஒயிட் சுகர்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன்ல 77 கிலோ கலரிஸ் இருக்குங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில பாத்தீங்கன்னா 70 கிலோ கலரி, இந்த பனை வெல்லத்துல பாத்தீங்கன்னா 72, இந்த தேன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு, அதாவது 64 தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா தேன் வந்து நமக்கு ரொம்ப நல்லது, உடம்பு அதிகமா எடை கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒயிட் சுகரோ இல்ல வந்து நாட்டு சர்க்கரையோ போட்டீங்கன்னா, ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சுவை வருதோ அதே சுவை வந்து தேன்ல வரணும்னா நீங்க 1.5 ஸ்பூன் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன் அப்படின்னா தேனுடைய இனிப்பு வந்து ஒயிட்ஸோட இனிப்போட கம்மி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க ஒரு பால் எடுத்து அந்த பாலில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இனிப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஒயிட் சுகர் எவ்வளவு போடுறீங்களோ அதை விட தேன் அதிகமா போடுவீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த என்னது எல்லாத்துலயுமே கலோரி ஒன்று தான். ஸோ
பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த வேறு வேறு வகையான சர்க்கரைகளை நீங்க எடுத்துக்கிறது மூலமா எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சுகர் பேஷண்ட்டுக்கு எந்த சர்க்கரை சாப்பிட்டா நல்லது? ஜென்ரலாவே உங்களுக்கு தெரியும், சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரையுடைய அளவை ரொம்ப குறைத்தது தான் நல்லது. இதுலயும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் சுகர், அந்த நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி தேன், இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடியோட முடிவு என்ன வருது அப்படின்னா, எந்த வகையான இனிப்புகளை கொண்டு அவங்க உணவை எடுத்துக்கொண்டாலும் அதுல வர சுகருடைய கண்டென்ட் அல்லது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அனைத்துலுமே ஒரே அளவான சர்க்கரை தான் அவங்களுடைய ரத்தத்துல காமிக்குது. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதுல எது ப்ரிஃபர்டு எது ப்ரிஃபர்டு இல்லைன்ற ஒரு வித்தியாசம் கிடையாது. ஜென்ரலாவே இதுல எந்த வகையான ஒரு இனிப்பு சர்க்கரை பொருட்களை எடுத்தாலும் கண்டிப்பா கம்மியா எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ மூணாவது விஷயம், இதுல உடம்புக்கு எது கெடுதல், இந்த ரீஃபைன்டு சுகர், வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரீஃபைன்டு சுகரை பத்தி ஏன் கெடுதல்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது கலர் வெள்ளையா இருக்கு. ஸோ அதனால ஏதோ கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால கெடுதல்ன்றாங்க. ஸோ முன்ன நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை நிறம் கெமிக்கல் ஆட் பண்ணதுனால கிடையாது. அந்த மொலாசஸ் அப்படின்ற அதுல இருக்கிற ஒரு மூலப்பொருளை பிரிக்கிறதுனால தான் வெள்ளையாகுது. பட் அந்த வெள்ளை சர்க்கரை ஒரு சில டைம் ப்ரௌனா மாறும். நம்ம அப்படியே ஓப்பனா காத்துல வச்சுட்டு இருக்கும்போது அதை அவாய்ட் பண்றதுக்காக முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சல்பிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி அதுல மினிமல் அளவு சல்ஃபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சல்ஃபர் கண்டென்ட்னால உடலுக்கு கெடுதல் அப்படின்ற முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில அந்த சல்பிடேஷன் ப்ராசஸ் போயிட்டு கார்பனேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரிஃபைன்டு சுகர் எடுக்கிறதுனால பெரிய அளவுக்கு உடலுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், ரிஃபைன் சுகர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ரிஃபைன் பண்ணும் பொழுது அதுல இருக்கிற நுண் சத்துக்கள், இந்த பொட்டாசியம், அயன், கால்சியம் எல்லாம் நமக்கு போயிடுது. அதனால உடலுக்கு தேவையான நுண்சத்துகள் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற நுண்சத்தினோட அளவு ரொம்ப 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 குறைவு. அது போல நம்ம அந்த சுகர் எடுத்துக்கிறதும் ரொம்ப குறைவா தான் எடுத்துக்கிறோம். நம்ம சுகர் ஒன்றும் 1/2 கிலோ 3/4 கிலோ எடுத்துக்க போறது இல்லை. அதனால நீங்க அந்த சுகர்ல கிடைக்கிற நுண்சத்துக்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கிற நுண்சத்துகளுக்கு நிகரானது கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே இனிப்பு உடம்புக்கு கெடுதல் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளை சர்க்கரை இல்ல தேன் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இனிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறிதளவு தான் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஆராய்ச்சி பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 4 வகையான சர்க்கரைகளுக்கும் இனிப்புகளுக்கும் பெரிய அளவுக்கு அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூலையோ இல்ல உடல் எடை கூடுவதிலையோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது என்பதுதான் உண்மை. இதே போல வேற ஒரு முக்கியமான தகவலோட வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.